வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான லேயர் நிறைய இருக்கக்கூடிய பரோட்டா என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் செய்தது போலவே பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ். இது போல் பரோட்டா உங்கள் வீட்லேயும் செய்து அசத்த முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம மைதா மாவு 2 கப் எடுத்துக்கலாங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, சர்க்கரை பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதோட பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த உப்பு சர்க்கரை இதெல்லாம் நல்லா கலந்துடணும் மாவோட. இப்போ இதோட ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக ஒரு முட்டை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த முட்டை பார்த்திங்கன்னா முட்டையும் பாலும் மாவோட எல்லா பக்கமும் ஈவனாக கலக்கணும். இந்த முட்டையும் பாலும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு இது போல் இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். இப்போது தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாங்க. நான் இங்கே தண்ணி சேர்த்தும் போதே கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்திடுறேன். இப்போ இதை நல்ல ஒரு டோவாக பிசைஞ்சுக்கணும். நம்ம பிசையும் போதே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சு இப்படி நீ பண்ணியே பிசையணுங்க. அழுத்தி விட்டே பிசையணும். இப்படி அழுத்தி பிசையும் போது என்ன ஆகும்னா அதோடைய பசைத்தன்மை நல்ல எலாஸ்டிக்காக இழுத்து கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மாவு எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குது. இப்போ திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது போல் உள்ளே மடித்து அழுத்தி பிசைய இந்த ஸ்டிக்கினஸ் எல்லாம் போய் நல்ல ஒரு டோவாக இந்த பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் கையிலையும் ஒட்டாமல் நல்ல ஒரு டோவாக நமக்கு வரும். எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது பிசையணுங்க கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷமாக பிசைஞ்சிட்டே இருக்கோங்க. பிசைய பார்த்திங்கன்னா இந்த மாவு அப்படியே ஒரு டோவாக மாறுது. பாத்திரத்துலேயும் எதுவும் ஒட்டாமல் கையிலையும் எதுவும் ஒட்டாமல் எல்லாம் ஒரு டோவாக மாறிடுச்சு. இப்போது இது மேலே திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சேர்த்தி சுற்றிலும் நல்லா அழுத்தி விட்டுறலாம். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா இழுக்குது. இப்போ எண்ணெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷமாக பிசைஞ்சிட்ருக்கோம். இப்போ இது போல் உள்ளே நல்லா மடித்து விட்டுறலாம். மடிக்கிறதுன்னா பாருங்கள் இப்படி உள்ளே எடுத்து விட்றது, அவ்வளோதான். இப்படி டக்கின் பண்ண உங்களுக்கு லேயர் ஃபார்ம் ஆகும். பாருங்கள் நம்ம டக்கின் பண்ண இந்த சைட் பாருங்கள் கட்டாகி வரும்போது லேயர்ஸாக இருக்குது. இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது மேலே திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இது எதுக்காகன்னா மாவு காயாது இருக்கிறதுக்காக. இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டுங்க. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரமாக மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை பால்ஸ் பண்ணிக்கலாங்க. இது போல் டக்கின் பண்ணி அழுத்தினாலே நமக்கு அழகான பால்ஸ் போல் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கணும். இது போல் எல்லா மாவையும் நம்ம உருட்டிக்கலாங்க. இங்கே நம்ம சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுருக்கோம். இப்போது இது மேலே திரும்பவும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் காயாமல் இருக்கிறதுக்காக. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ திரும்பவும் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க.
பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த மாவு நம்ம எண்ணெய் தொடச்சி வச்சோம் இல்லைங்களா, அதில் நல்லா ஊறிடுச்சு. இது போல் பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட பரோட்டா தேய்க்கிறதுக்கு போர்டு இருந்தால் போர்டு எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து கிச்சன் டாப்பில் தான் பண்ணுறேன். இதை நான் வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இங்கே நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இது போல் எண்ணெயில் தொட்டு இதை நல்லா விரித்து விடலாங்க. இது போல் எண்ணெயை தொட்டுட்டு இப்படி விரிக்கும்போது நல்லா ஈஸியாக வரும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா சன்னமாக பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் தேய்க்கும் போது எல்லாம் ஒன்று கூடி வர்ற மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இது போல் எண்ணெயை தடவி அழுத்தி இது விரிக்கும் போது நல்லா சன்னமாக வந்துடுங்க. போல் டக்கின் பண்ணிக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நல்லா பபிள்ஸ் வந்துருக்கு. இதே போல் எல்லாத்தையும் செய்துக்கலாங்க. இப்போ இது போல் எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம இதை தேய்ச்சி பரோட்டா செய்யலாம். ஒன்று எடுத்து ஃப்ளோரில் வைக்கலாம். இது போல் அழுத்தி கொடுக்கணும். சப்பாத்தி கட்டையெல்லாம் வச்சு தேய்க்க வேண்டாங்க. இது போல் லைட்டாக அழுத்தி கொடுத்தா போதும். லைட்டாக எண்ணெய் கூட தொட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து இது தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கல்லில் போட்டாச்சு. லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் திருப்பி திருப்பி போட்டு அழுத்தி அழுத்தி விட்டால் நல்லா உள்ளெல்லாம் குக் ஆகிடும். மேலால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் அதிகம்னு சொல்லாதீங்க. பரோட்டானா எண்ணெய் அதிகமாக தான் பிடிக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ 4 எண்ணெய் செய்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை அடிச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அடித்தா தான் நல்லா வரும். சூடாக இருக்குது. அவ்வளோதாங்க. நல்லா டேஸ்ட்டாக சூடாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ லேயராக, ரொம்ப சூடாக இருக்குது. சாரிங்க, என்னால் பிடிக்க முடியல. லேயரான பரோட்டா நம்ம வீட்லேயும் செய்தாச்சு. இது எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நான் செய்த இந்த பரோட்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.